எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காவை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு 1/4 கிலோ வெண்டைக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சாம்பாரில் போடுற சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் வெண்டைக்காவோட அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்க்குறேன். இந்த கடலை மாவு நம்ம சேர்த்துட்டோம்னா அந்த மசாலாவோட அந்த கோட்டிங்கோட அந்த வெண்டைக்காவில் இருக்கும். மசாலா பிரிஞ்சு போகாமல் வெண்டைக்காவிலேயே இருக்கும். இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது அந்த வெண்டைக்காவில் இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும். இது வெண்டைக்காய் மேலே ஒட்டலைனாலும் அந்த சைடில் ஒட்டிக்கும். அப்போ தான் அந்த குழகுழப்பு தன்மை அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். கடலை மாவு இல்லைன்னா அதுக்கு பதிலாக அரிசி மாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அது கோட்டிங்காக மட்டும்தான். அடுத்தது ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் இதோட சேர்த்துடலாம். நம்ம இந்த மாவு மேலே போட்டிருக்கிறது லைட்டாக மேலே கோட்டிங் இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். உப்பு மிளகாலாம் அந்த வெண்டைக்காவோட நல்லா சேர்ந்து இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு, ஆனால் கலர் மாறவே இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பேனில் எனக்கு தேவையான அளவு ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு 3/4 பாகம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 4-5 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் நான் சேர்க்குறேன். அடுத்தது 2 பச்சை மிளகாய் நான் மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் சேர்க்குறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சேர்க்குறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நான் சேர்க்குறேன். அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூளுங்கிறதுனால இதுலேயே தனியாக எல்லாமே இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஆயில்லையே எப்போவுமே மசாலா போடும்போது நல்ல ஃப்ளேவரும் வரும், நல்ல கலரும் வரும். அதனால் கொஞ்சம் நல்லா ஆயில்லையே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் சேர்க்குறேன். இப்போ இதையும் நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆயில் கொஞ்சம் லைட்டாக பிரியிற அளவுக்கு நல்லா வதக்கினோம்னா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும், தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம். இப்போது இது கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன். ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காவிலையும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக பார்த்திங்கன்னா ஆயில் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் தயிர் நல்லா மிக்சியில் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் சேர்க்குறேன். தயிர் அப்படியே சேர்த்தோம்னா ஒரு மாதிரி திரியாகிடும். தயிர் அதனால் நல்லா பீட் பண்ணிவிட்டு இல்லைன்னா மிக்சியில் போட்டு அடிச்சியும் எடுத்துக்கலாம்.
இப்போ இதையும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். தயிர் வந்துட்டு ரொம்ப புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது, இல்லைனா கிரேவியோட டேஸ்ட்டே மாறிடும். ஓரளவுக்கு லைட்டாக புளிப்பு இருந்தால் மட்டும் போதும். இது வந்து ஒரு கிரேவிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி க்ரீமி ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கிறதுனால தயிர் கொஞ்சம் புளிக்காமல் இருக்கிற தயிராக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஃபயரில் வச்சுருந்தேன். லைட்டாக அந்த ஆயிலெலாம் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. தயிரும் நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்துருச்சு. இப்போ வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த வெண்டைக்காவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வச்சுருந்தா போதும். வெண்டைக்காய் வந்து ஆல்ரெடி ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவில் இருந்தால் போதும், நல்லா குக் ஆகிடும். இப்போ இது ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மசாலாலாம் வெண்டைக்காய்க்குள்ளே நல்லா இறங்கிடும். அவ்வளோதாங்க, மசாலாலாம் அந்த வெண்டைக்காய்க்குள்ளே நல்லா இறங்கிடுச்சு. ஒரு நிமிஷம் நான் ஸ்லோ ஃபயரில் வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சோம்னா வெண்டைக்காய் வந்து ஒரு மாதிரி கொழகொழப்பு தன்மையாக ஆகிடும். அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி வந்துட்டு நிறைய சேர்த்து கொதிக்க வச்சோம்னா வெண்டைக்காய் வந்துட்டு ரொம்ப வெந்துடும், ஒரு மாதிரி கொழகொழப்பு தன்மையோடு ஆகிடும். அதனால் தண்ணி வந்துட்டு ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். மசாலாலாம் ஆல்ரெடி நல்லா வதங்கி நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நான் வச்சுருந்தேன். இப்போது நல்லா வெண்டைக்காவும் நல்லா குக் ஆகிடுச்சு. கிரேவியும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆயிலெலாம் வந்து மேலே பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.